பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். நவராத்திரி 7ஆம் நாளில் தாய் துர்க்கையின் மிக அதிரௌத்ர வடிவமான காலராத்திரி தேவியை நாம் வணங்கப் போகிறோம். இவர் கருமை நிறத்தில் கரிய குதிரை மீது அமர்ந்து கருங்கால் கூந்தல் பிங்காரமாக பாய்ந்தவாறு கரம் நிறைந்த கருணையுடன் காட்சியளிக்கிறார். காலராத்திரி தாயை வணங்கினால் எந்த பயமும் அருகே வராது. சாபங்களும் கர்ம பந்தங்களும் நீங்கிவிடும். எதிரி துன்பங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். ஆன்மீக சக்தி ஞானம் அதிகரிக்கும். இந்த 7ஆம் நாளில் நாம் காலராத்திரி தாயின் ஸ்தோத்திரம், நாமாவளி, காயத்ரி மந்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து தாயின் அருள் பெறுவோம். வாருங்கள். தியானம். ஓம் காலராத்ரியை வித்மகே மகாவைராவ்யை தீமகி தன்னோ காளி பிரச்சோதயாத். ஸ்தோத்திரம். ஏகவேணி ஜபாகர்ண பூர்ணமார்கண்டலஸ்ரஜாம் லோகிதாக்ஷு மகாவேத்ரா வர்தனா பரிசோதரி காலராத்திரி புவி விஸ்வமாலோகம் பிரதிபாதயத். காலராத்திரி அஷ்டகம். ஓம் அஸ்தித்வம் ஸ்வர்ணவர்ணா சதுர்புஜா அஸ்தித்வம் மண்டலக்ஷ்மீம் ததா ச விஷ்ணு பாதுகா சூரியமண்டல மத்தியஸ்தா சந்திரமண்டல மத்தியகா மண்டலாந்தரஸ்திதா த்வம் தமோ ராஜ்ய நிவாரணி ஸ்ருஷ்டிஸ்திதி விநாசானாம் சக்திர்பூதா சனாதனே காலராத்திரி நமஸ்துப்யம் நமஸ்துப்யம் நமோ நமः. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. जय जय हे महाकाली कालरात्रि नमोस्तुते. जय जय हे महारौद्री चंडिके नमो नमः. महिषासुरमार्दिन्यै च दैत्यदानवनाशिन्यै प्रणमामि च सद्येष्टां चामुण्डां पीठनायिकाम्. कालरात्रि अष्टकं पुण्यं यः पठेत् भावसन्निधौ अस्ति तस्य नहि पायं च चिरं च कीर्तिमाप्नुयात्. बुद्धिं लक्ष्मीं च लभते सत्यं च ध्रुवमाप्नुयात्. बाल्यं स्थिरं चायुष्यं च सपत्नी जयमप्नुयात्. नामावली. ओम कालरात्र्यै नमः. ओम दुर्गायै नमः. ओम चंडिकायै नमः. ओम रौद्ररूपिण्यै नमः. ओम महाकाल्यै नमः. ओम सूर्यायै नमः. ओम चंद्रायै नमः. ओम आकाशवासिन्यै नमः. ओम नररक्षसहारिण्यै नमः. ओम अचलायै नमः. ओम विश्वमात्रे नमः. नैवेद्य मंदिरम. ओम कालरात्र्यै नमः. इदं नैवेद्यं नमोस्तुते स्वीकरायतु. आरती. ओम जयंती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वाहा स्वता नमोस्तुते. நமஸ்காரம். ஓம் காலராத்திரியை நமஹ. 3 முறை வணங்கி அம்மா என் வாழ்க்கையில் உள்ள பயம், சாபம், தடைகள் அனைத்தையும் நீக்கி அருள் புரிவாய் என்று பிரார்த்திக்க வேண்டும். நவராத்திரி 7ஆம் நாளில் இவ்வாறு காலராத்திரி தேவியை வணங்கினால் வாழ்க்கையில் வரும் அனைத்து தடைகள், பயங்கள், இருள், துக்கங்கள் அனைத்தும் அகலும். தாய் காலராத்திரி தனது பரமாருளால் பக்தர்களுக்கு ஆனந்தம், ஆற்றல், சாந்தி அனைத்தையும் வழங்குவார். நாளை 8ஆம் நாளில் மகா கௌரி தேவியை வணங்கும் வீடியோவில் சந்திப்போம்.